ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சம்மர் ஸ்பெஷலான கிட்ஸுக்கு பிடிச்ச ஒரு கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுவும் ப்ளம் கேக் ரெசிபி. நம்ம ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு எப்படி செஞ்சு கொடுக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே நல்லா பழுத்த வாழைப்பழமாக எடுத்து ஒரு 5 வாழைப்பழம் எடுத்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆயில் அண்ட் பட்டர் ரெண்டுமே 3/4 கப் அளவுக்கு பட்டர் நல்லா உருக்கி ரெண்டுமே சேர்த்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். வெண்ணிலா எசன்ஸ், 2 முட்டை, 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். வாங்க நம்ம ஹெல்த்தியாக நம்மளோட ப்ளம் கேக் ரெசிபி ஹெல்த்தியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம உரித்து வச்சுருந்த வாழைப்பழத்தில் இதில் சேர்த்தியாச்சு. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 2 முட்டை, ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு மில்க் சேர்த்திக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு 2 சுற்றி எடுத்துக்கலாம். நம்மளோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸி ஜாருக்கு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ராகி மாவும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற ஆயில் அண்ட் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுடைய கேக் செய்கிறதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நீங்கள் இதை மிக்ஸி ஜாரில் தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. விஸ்க் இருந்துச்சு, விஸ்கில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லைன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நல்லா ஃப்ளஃபியாக வர மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம லாஸ்ட் ப்ராசஸிங்க்கு வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸை நம்மளோட கேக் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் நம்ம ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டோம். நம்மளுடைய கேக் ரெசிபியை பட்டர் ஷீட் வச்சு கேக் ட்ரேக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியாக பாருங்கள், இங்கே நான் ட்ரை நட்ஸில் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுவும் வெறும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்திக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். என் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, அதுக்காக நான் சேர்த்திக்கிறேன். இதை இப்போ லைட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேக் ட்ரேவை ஒரு 2லேருந்து 3 தடவை தட்டிக்கோங்க. நடுவில் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா நல்லா லெவலுக்கு வந்துடும். எல்லாம் ஃபினிஷிங் எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ நம்மளோட கேக் ட்ரேவை ஓடிஜியில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓடிஜிக்கு ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓடிஜி டைமரை ஹீட் ஆகிற மூமெண்ட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 180 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழேயும் மேலேயும் ஹீட் ஆகிற மாதிரி வச்சுருக்கேன். இதை நம்ம 40 டிகிரி செல்சியஸ்க்கு சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட கேக் பேக்கிங் ஆகிட்டுருக்கு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளோட பனானா ப்ளம் கேக் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா பார்க்கலாம். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட ஓடிஜி ஆஃப் ஆகிடுச்சு. நம்மளோட கேக் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட கேக் ப்ராப்பராக ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்து பார்க்கணும். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்குங்களா? நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இதை ஒரு கேக் ட்ரேக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் இதை நல்லா கூல் ஆக விட்டுடலாம். கூல் ஆனதுக்கப்புறம் ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு பீஸ் போடும்போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் கூல் ஆனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பனானா ப்ளம் கேக் ரெசிபி.
அப்படியே பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரியே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.